சரிங்களா? அந்த இடத்த வந்து மக்களுக்கு பயன்பட முடியுமா ஒரு 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 நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமான ஒரு இடமா மாற்றி அந்த ஆளுநரை துரத்தி விட்டுறணும். இந்தியா முழுக்க ஆளுநர் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. கவர்னர் தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு. உச்சபட்ச அதிகாரங்கிறது இவருக்கு தான், இப்போ பிஎம்முக்கு இருக்கு. அது கூட பிஎம் வந்து ஜனாதிபதி கொடுத்தா தான் அதுவும் அதிகாரமாகும். நிறைய வந்து அண்ணன்கிட்ட வந்து திருப்பி வந்து இந்த கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அதிமுக கூட போகிறீங்களா, இல்லை பாஜக கூட போகிறீங்களா, இல்லை விஜய் கூட சேர்றீங்களா அப்படின்னு. அவர் வந்து இப்போது இந்த 25 வேட்பாளர்கள் அறிவித்ததுன்றது வந்து ஏமா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பேச்சு ஒன்றா தான் இருக்கும், செயல்பாடுன்னு ஒன்று வரும்போது அப்படி தான் வரும். சரியா? இவர் சொல்றாரு ஊழல் இல்லாத அரசியலுக்கு. ஊழல் இல்லைன்னா அரசியல் கட்சி யார் இருக்கும்? வாய்ப்பு ஒண்ணு கொடுத்து பாருங்களேன், அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு பாத்துறோம். உலக அளவுல வந்துட்டு ஒரு ஜிபி சார்ட் வந்துட்டு அதுக்கான தரவுகள்லாம் கொடுக்கும்போது ஆமான்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், ஒரு கேடுகட்ட பெயரை வாங்கி வச்சிருக்கிற ஒரு அரசு, அதோட தலைவர் திமுக கருணாநிதி. இவர் யாரு? ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, திமுகவுக்கு ஜால்ரா தட்டுவாரு, என்ன இதேதான் ஒரு பொழப்புன்னு அது சொல்லிடும். நான் சொல்ல வேண்டியது இல்ல, அதுதான் இவரோட மொத்தத்தை அது கவனிச்சுட்டு வருது. இப்ப ஸ்டாலின் யாருன்னா ஒரு தத்தி அப்படின்னு சொல்லிடும் அது. ஆமா, தத்தின்னு சொல்லும். ஏன்னா இவரு தலைவர் மட்டும்தான் ரொம்ப யோக்கியம், சிகாமணிகள். சும்மா இருக்க இதெல்லாம் மனுஷன் சொல்றது இல்லைங்க, மனுஷன் சொல்றது டெக்னாலஜி. செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்னைக்கு நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அதிகமானவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 இன்னைக்கு இப்போ தற்போது நியூஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா, ஆளுநர் வந்து செய்வதெல்லாம் சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டப்பிரிவுப்படி 200-இன் கீழ் வந்து அவர் தனியா வந்து முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நல்ல ஒரு தீர்ப்பாக பார்க்குறேன் நான். ஏன்னா வந்து இந்த ஆட்டுக்கு தாடி எதற்குன்ற மாதிரி வந்து இங்கே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு அதிகாரம் இருக்கணும். அந்த முதல்வர் சட்டப்பேரவையை கூட்டி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட்டி ஒரு மசோதா வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து இவங்க வந்து இந்த சொல்லப்போனால் ஆளுநர்ன்றே தேவையே கிடையாது, நேராக அது ஏற்றுக்கொள்ளப்படணும். அதில் வந்து இங்கே ஒரு சட்டம் இயற்றிட்டு அந்த சட்டம் வேறு ஏதாவது வகையில் வந்து பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் அதை பற்றி கூட வந்து பரிசீலனை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பரிசீலனை பண்ணாமல் இங்கே ஒன்றும் ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்ய போகிறது கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அது அப்படியே நேரடியாக இங்கே இயற்றப்படுகிறத நேரடியாக சட்டமாக மாற்றி கொடுக்கறது தான் ஒரு ஒன்றிய அரசோட பணியாக இருக்கணும். அதில் போய் முட்டுக்கட்டை போட்டு இங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சு அவர்கிட்ட கொண்டு போய் இந்த முதலமைச்சர் வந்து ஐயா சில நேரம் சொல்லுவார், மணியரசன் ஐயா, அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மசோதா உருவாக்குறாங்க, அது செல்லுபடி ஆகலாம் போது வந்து இந்த 234 பேரை வந்து சோதாக்கள்லாம் கூடி மசோதா உருவாக்கி அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் அந்த கவர்னர்கிட்ட கொடுத்து ஆளுநர்கிட்ட கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுவாரோ அவர் வந்து அங்கே அனுப்பி விடுறாரு, அனுப்பாமல் இருக்கிறாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. இது தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு இந்திய ஒன்றியத்தின் கீழே தமிழ்நாடு அரசு இருக்குது, அதுக்கு ஒரு சட்டமன்றம் இருக்குது. அந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா அதை அப்படியே ஏற்றுக்கிடணும். இந்த ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாதுங்க. அதாவது வந்து இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தெல்லாம் வந்து மாற்றி இப்போ ஒரு பூங்கா ஏதோ மாற்ற போகிறாங்கல்ல,
அந்த ஆளுநர் மாளிகையை வந்து இன்னும் பெரிய வண்டலூர் ஜூ மாதிரி ஒன்று ஜூவா மாத்திடணும் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆளுநரே தேவையே கிடையாது. தாவேகாவின் கொள்கை மாதிரி பேசுறீங்க, அவங்கதான் ஆளுநரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல தாவேகா கொள்கை இல்ல, நம்ம பொதுவா சொல்றேன், ஆளுநர் தேவையே கிடையாது. அப்ப அந்த ஆளுநர் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து 1000 ஏக்கர்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு சரிங்களா. அந்த இடத்த வந்து மக்களுக்கு பயன்பட முடியுமா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமான ஒரு இடமா மாத்தி அந்த ஆளுநரை துரத்தி விட்டுறணும். இந்தியா முழுக்க ஆளுநர் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. ஐயா இப்ப நீங்க வந்து இது குறித்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுநருக்கு வந்து திமுக எதிர்பார்த்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏமா நாங்கள் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய தீர்மானங்களை இந்த ஆள் வாங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக இந்த அனுப்பிச்ச மசோதாக்கள்லாம் அந்த ஆள் வச்சுக்கிட்டார், அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றம் போனதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கொட்டு வச்சதுக்கப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணார், அவசரமாக திருப்பி அனுப்பிச்சி விட்டார். நமக்கு இப்போ இதெல்லாம் 1 வருஷம் ஆச்சு. இப்போ அதுவும் திருப்பி அனுப்பிச்சி விட்டார். திருப்பி அனுப்பிச்சதை திரும்பவும் அசம்பிளியில் பாஸ் பண்ணி திரும்பவும் அனுப்பிச்சி வச்சோம். அதில் 1-2 மசோதாக்களை மாத்திரம் பாஸ் பண்ணி இவர் நமக்கு அனுப்பிச்சிட்டு மீதத்தை என்ன பண்ணார், ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டார். சட்டத்தில் இடமே இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, சரியா? இந்த அனுப்பிச்சிட்டாரு. அதனால் நம்ம ஏற்கனவே அப்போ தொடுத்த வழக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தது. அந்த வழக்கில் தான் இன்றைக்கி காலையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அருமையான தீர்ப்பு. இது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். அருமையான தீர்ப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள அதிகாரம் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணி தான் அனுப்பணுமே தவிர அதை வந்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது என்னன்னு வந்தால் கூப்பிட்டு கேட்கலாம், இல்லை எழுதி கேட்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து அதை கிடப்பில் போடுறதுக்கோ ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் 142வது அதிகாரத்தின்படி நாங்கள் அதை உடனடியாக பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி இவருக்கு காலையில் டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னத்தை பண்ணாலுமே இந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க. நீங்கள் என்னத்தை திட்டினாலும் சரி, என்னத்தை திட்டினாலும் என்னத்தை பேசினாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற ஆளுக்கு தான் அந்த பொறுப்பு. அவர் நிலுவையில் வச்சிருந்த அந்த 10 மசோதாக்கள் தற்போது உச்சநீதிமன்றமே நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைவேற்றிடுச்சு. அவ்வளவுதான், நிறைவேற்றிடுச்சு. அப்ப இது நீங்க இப்போ நீங்களுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வெற்றின்னு எல்லாம் நம்ம வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. என்னன்னா, ஒரு கவர்னருக்கு என்ன அதிகாரங்கிறத நம்ம அரசு இப்போ ப்ரூவ் பண்ணிருச்சு. ஏன்னா முன்னே இருந்த அரசு வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கலை. அவங்க எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டதுனால அந்த மசோதாக்கள் பூரா அவங்க பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம மசோதாக்கள் எப்போ 2002 போட்ட மசா கூட பாஸ் பண்ணலை. அப்போ எந்த அளவுக்கு இந்த நம்மளை வந்து இந்த கவர்னர் இது பண்ணார். அது பரவாயில்ல கண்ணு, இப்போ நமக்கு வந்துடுச்சு. இவர் வந்து இனி இங்கே அவருடைய டேர்ன் ஓவர் முடிஞ்சு போச்சு. அந்த 3 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிட்டு மாற்றணும். மாற்றாமலே இவரை இங்கே வச்சு நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணும். எப்படி இதில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அந்த கிரண்பேடியை கொண்டு போய் வச்சு அந்த அரசுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்களோ அது மாதிரி இவரை நமக்கு கொடுத்து நமக்கு பெரிய தொந்தரவுடா. இப்போ இந்த மசோதாவில் வந்து இந்த மசோதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சான்சலர் வந்து இவரே முதலமைச்சரே இருக்கலாங்கிறது இருக்குது. இப்போ குஜராத்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் தான் சான்சலர், அங்கே கவர்னர் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யூனிட்டா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வந்து சான்சலர் அந்த மசோதா அதுல இது இருக்குதான்னு பார்க்கணும். இருக்கு, அந்த மசோதா போட்டது உண்டு. அந்த மசோதா இதுல இருக்கு. அநேகமாக அந்த 10 மசோதாவில் வந்திருக்கும். இப்போதானே தீர்ப்பு வந்திருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்துருச்சுன்னா அது என்னென்ன மசோதாங்கிறது வந்துச்சுனாலே அந்த மசோதா வந்ததுன்னா இம்மிடியட்டாக நான் காப்பியை வாங்கி நம்ம வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு விசி போடாமல் இருக்கோம். நிறைய மொத்தம் 9 பல்கலைக்கழகங்களில் விசி இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாம் விசியை நியமிச்சிடலாம். கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி தேர்ந்தெடுத்து பண்ணிடலாம். 4 முறை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம கமிட்டி போட்டு அனுப்ப திரும்ப அனுப்பிச்சாரு.
அது பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் அதே தான், பெரியார் பல்கலைக்கழகமும் அதுதான். அதாவது என்னன்னா கவர்னர் தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருந்தார். உச்சபட்ச அதிகாரங்கிறது இவருக்கு தான், இப்போ பிஎம்முக்கு இருக்குது. அது கூட பிஎம் வந்து ஜனாதிபதி கொடுத்தா தான் அதுவும் அதிகாரமாகும். அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்கு. இது வந்து வருங்காலத்தில் எல்லா கவர்னரும் வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக திகழும். இந்த தீர்ப்பை வரவேற்கிறீங்க. அடுத்த கவர்னர் வந்தாலும் இந்த மாதிரி நடக்காம இருக்கும் அப்படின்றது இந்த தீர்ப்பு சொல்லுது. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப சொன்னது பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அந்த இவங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க, கவர்னர் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. கவர்னருக்கு அப்ப எடுத்து இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணதுக்கு உண்மையிலே இவரை வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது சிறைப்படுத்தணும். அப்பதான் இவங்களுக்கு அந்த புத்தி வரும். நான் மீண்டும் உங்களிடம் வரேன் ஐயா. ஐயா, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில 25 வேட்பாளர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா பிரபலமான வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் அப்படின்னு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இருந்தும் இவ்வளவு உடனே வெளியிட்டதுக்கான காரணம் என்னன்னு நிறைய வந்து அண்ணன்கிட்ட வந்து திருப்பி வந்து இந்த கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அதிமுக கூட போகிறீங்களா, இல்லை பாஜக கூட போகிறீங்களா, இல்லை விஜய் கூட சேர்றீங்களா அப்படின்னு. அவர் வந்து இப்போது இந்த 25 வேட்பாளர்கள் அறிவித்ததுன்றது வந்து நாங்கள் வந்து தனியாக தான் போகிறோம், யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்றது. இதுக்கு மேலாவது வந்து அந்த பேச்சு வந்து மட்டுப்படுத்த அங்கங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி வாபஸ் வாங்கிறதுக்கு அந்த நாளே வந்து கூட்டணி இதாகி அப்புறம் நாமினேஷன் வாபஸ் வாங்கி இவங்க உள்ள நாமினேஷன் உள்ள போடுறது இல்லையா? அதெல்லாம் இங்க பாரு, கூட்டணி அவருடைய முடிவு தான். அது திரு மாப்பிள்ளை அவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு யாருக்கும் இல்லாத வந்து நீங்கள் சீமான் வந்து கூட்டணி சேர்வாரா, நாம் தமிழர் கட்சி சேருமா அப்படின்னு சொல்லிட்டு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்போ போனாலும் வந்துட்டு இந்த கூட்டணி பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஈவன் இவர் வந்து எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டு கூட நாளைக்கு கூட்டணி சேர்ந்தா யாரும் வந்து வேண்டான்னு சொல்ல போகிறது கிடையாது. இல்லை இருங்க அவர் சொல்லிட்டோம். இப்போ நான் பேசுகிறேன். அதாவது வந்து ஒரு நாளைக்கே ஒரு கூட்டணி சேரும்போது வந்து ஒரு தொகுதி பங்கீடு வந்து இத்தனை தொகுதி வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து யாரும் வந்து ஏன் வாபஸ் வாங்குறீங்கன்னு ஒன்று கேட்க போகிறது கிடையாது. ஆனால் வந்துட்டு அவரோட முடிவு இந்த ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்கணும். இந்த இப்போ ஒரு கொள்ளையடிக்கிற கட்சிக்கு கூட போய் கூட்டணி சேர முடியாது. தமிழர் இன உரிமைகளை விட்டு கொடுக்குற கட்சிகள் கூட போய் கூட்டணி சேர முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வந்து கட்சியை வந்து வளர்த்து நாளைக்கு ஒரு 15 விழுக்காடு 16 விழுக்காடு தொட்டுட்டோம்னா அடுத்து சீமான் தான், அடுத்து நாம் தமிழர் கட்சி தான்ன்ற அடிப்படையில் அவரை தலைமையாக ஏற்றுக்கிட்டு வரும்போது அவர் சொல்கிறபடியான ஒரு போக்கில் அரசியலை கொண்டு போகலாம். அந்த முடிவில் அவர் இருக்கிறாரு. இப்போ ஒரு வேறு அதிமுக கூடயோ இல்லைன்னா பாஜக கூடயோ கூட்டணி போனால் நம்ம வந்து இப்படி செயல்படுத்துங்கன்னு கொள்கையை வந்து அவங்க மேலே இருந்து திணிக்க முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பொதுவாக தேசிய கட்சி போனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் கேட்கிற மாதிரி அப்படின்றது அவரோட நிலைப்பாடா நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுல, சரிங்களா, அப்படி இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த நம்ம இப்போ வேட்பாளர்கள் 25 வேட்பாளர்கள் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் அறிவிச்சு விட்டு எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சாச்சு, இதுக்கு பிறகடா கூட்டணின்ற மாதிரி போயிட்டு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அமையும். அடுத்து வந்து இப்போ இது வந்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி கிடையாது அதிமுக திமுக போல். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே வேட்பாளரை அறிவிச்சிட்டா இவர் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அவங்க ஒரு தொகுதியில் ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்ம தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு இன்னும் வந்து சிறப்பான பணிகளை வந்து செய்து அதுக்கும் அது பயன்படும். இதுதான் வந்து அண்ணன் சீமான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயா, அவங்க வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள்ல நிறுத்திட்டாங்க. ஆனா வந்து இந்த வேட்பாளர்கள் நிறுத்துறது அப்படின்றத அவங்க சாதிகள் அடிப்படையில நிறுத்திருக்காங்க அப்படின்னு டிஎம்கே சார்பா வந்து ஐடி விங்ல எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க?
ஏமா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் பேச்சு ஒன்றா தான் இருக்கும், செயல்பாடுன்னு ஒன்று வரும்போது அப்படித்தான் வரும். சரியா? இவர் சொல்றாரு ஊழல் இல்லாத அரசியலுக்கு. ஊழல் இல்லைன்னா அரசியல் கட்சி யார் இருக்கும்? வாய்ப்பு ஒண்ணு கொடுத்து பாருங்களேன், அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு பாத்துறோம். வாய்ப்பு நான் இந்த பாக்கெட் ஊழல் இல்லாத ஆட்சி எப்படிமா இருக்கும்? அதனால இவங்களை துரத்தி விடணும்னு நினைக்கிறதே வந்துட்டு இவர்கள் வந்துட்டு ஊழலை ஏற்றுக்கொண்டவர்கள். இங்க பாருங்க, ஊழலை வந்து நாட்டுல இருக்கிற அநீதி அத்தனையுமே ஏற்றுக்கொண்டவர்கள். அதெல்லாம் தூக்கி தமிழர்கள் மேல திணிக்கிறாங்க. ஆமா, இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு வருஷம் 15 வருஷம் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோ. 15 வருஷமா இந்த கட்சிக்காக மாங்குன்னு பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த பின்னாடியாவது ஏதாவது 4 காசு செலவு பண்ணதையாவது சம்பாதிக்கலாம்னு பாப்பாங்களா? அது வந்து உங்களோட வேலை. அது வந்து உங்க வேலை. அது உங்க வேலை. நீங்க பணம் போட்டுட்டு அதுல இருந்து எவ்வளவு திருப்பி வரும்னு பாப்பீங்க. நாங்க வந்து எங்களோட உழைப்ப போடுறோம் வருங்காலத்துக்காக. இந்த வருங்கால மதிப்பு கொடுப்பாங்க. இல்ல வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்க ஊழல் எப்படி செய்யலாம், சம்பாதிக்கிறது எப்படி, அதுதான் அதாவது திராவிட கட்சிகள் வந்து திமுகனாலே ஊழல். எனக்கும் ஒரு இப்ப சொல்றேன் கேட்டுங்க, எனக்கும் இதுக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு அப்படிதான் சொல்லணும். அதாவது வந்து ஜிபி சார்ட்ல வந்துட்டு நான் சும்மா ஏதோ ஒன்று வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன், ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் யாரு அப்படின்னு. உடனே வந்துட்டு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் உடனே வந்துட்டு ஒரு அமெரிக்கா, அதாவது பாகிஸ்தான் பிரதமர் ஒருத்தரை சொல்லிச்சு. அப்புறமா வந்து இவரை சொல்லிச்சு, லல்லு பிரசாத் யாதவ. அப்புறமா வந்து கருணாநிதி. நான் சொன்னேன் முதல் இடத்துல கருணாநிதி இருக்கணும், நீ எப்படி இப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு. முதல் இடத்துல கருணாநிதி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் இந்த சர்க்காரிய கமிஷன் ஊழல், அப்புறமா வந்துட்டு இங்கே ஒரு 3 கோடி ரூபாயில் வந்து கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் முதலே விட்டுட்டு அந்த ஆரம்ப கட்ட பணிக்கே 3 கோடி ரூபா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து சர்க்காரிய கமிஷன்லேயே வந்துட்டு கோணி எங்கே, அதாவது வந்து கோணியை வந்து கரையான் தின்றுச்சு, சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, கோணியை கரையான் தின்றுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது வந்து அந்த ஜிபி சார்ட்டு எனக்கு பதில் கொடுக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், என்ன அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்ன்றதுக்கு வர்றதுக்கு முழு தகுதியும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? அது வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து மனிதர்கள் ஒத்துக்கொண்டதில்ல, உலக அளவுல வந்துட்டு ஒரு ஜிபி சார்ட் வந்துட்டு அதுக்கான தரவுகள்லாம் கொடுக்கும்போது ஆமான்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒரு கேடுகட்ட பெயரை வாங்கி வச்சிருக்கிற ஒரு அரசு, அதோட தலைவர் திமுக கருணாநிதி. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஊழல்ல வந்து அவர்களுக்கு தப்பே இல்லை. அந்த ஆப்புக்கு யார் ஆப்ரேட் பண்றா, அந்த ஆப்புக்கு யார் மெசேஜ் ரைட் பண்றா, என்ன அறிவு கட்டுத்தனமா பேசுற. அவரு தான் ஏதோ சொல்றாருன்னா உனக்கு என்ன இது நீங்க வந்து பாருங்க, அந்த ஆப் அதான் பேசாது, புரிஞ்சுக்கோ. ஆப்புக்கு வந்து நம்ம தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும். நம்ம என்ன டைப் பண்ணி நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அதைத்தான் அது சொல்லும், புரிஞ்சுக்கோங்க. அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த ஜிபி சாட்ல போயிட்டு இந்த வந்து காமாட்சி நாயுடு யாருன்னு கேட்டா உடனே இப்ப சொல்லிடும். ஆமாங்க, கூகுள்ல இருக்குல்லங்க. அட ஏங்க, கூகுள்ல என்னை பத்தி தான் எல்லா விஷயம் போட்டு வச்சிருக்காங்க. இல்ல இவர் யாரு, ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, திமுகவுக்கு ஜால்ரா தட்டுவாரு, இதேதான் ஒரு பொழப்புன்னு அது சொல்லிடும். நான் சொல்ல வேண்டியது இல்ல, அதுதான் இவரோட மொத்தமே அது கவனிச்சுட்டு வருது. எழுதி அதுல ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது தான் அது. சரியா? ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இல்ல, ஏற்கனவே உள்ள செயல்பாடுகளை அதை அனலைஸ் பண்ணி ஆமா. நீங்க கேட்கும் போது அதோட இதுவை மட்டும் கரெக்ட்டா. இப்ப ஸ்டாலின் யாருன்னா ஒரு தத்தி அப்படின்னு சொல்லிடும் அது. ஆமா, தத்தின்னு சொல்லும். ஏன்னா இவரு தலைவர் மட்டும்தான் ரொம்ப யோக்கியம், சிகாமணிகள். சும்மா இதெல்லாம் மனுஷன் சொல்றது இல்லங்க, மனுஷன் டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. மனுஷன் தாங்க அதை ஃபீட் பண்றாங்க. விளாடிமிர் புதின் வந்துட்டு அங்க உட்காந்துட்டு ஸ்டாலின் யாருன்னு கேட்டானா அந்த ஸ்டாலின் வந்து வேற,
என்ன இந்த ஸ்டாலின் அடிச்ச உடனே தத்தி ஸ்டாலின் வருது. வருங்க, நீங்க தானே ஃபீட் பண்றீங்க. நம்ம என்ன சொல்றோமோ, என்ன ரைட்டா பண்றோமோ, என்ன எழுதி அப்போ உங்க ஐடி விங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த ஐடி விங் உங்க ஐடி விங் விட மற்ற ஐடி விங்லாம் சிறப்பா செயல்படுமா சொல்லுங்க. இங்க பாரு, இந்த சீமா நான் வந்து என்ன சொல்றேன், முகநூல்ல நான் கட்டுறேன், ஸ்டாலின் சொல்லிட்டு போட்டாலே தத்தி ஸ்டாலின் வருது. வரும்ல, நீங்க வந்து வருதா இல்லையான்னு பாருங்க. நான் வரலன்னு சொல்லல, நீங்க எழுதி வச்சிருக்கீங்கல்ல, எழுதி வச்சதுதான் வரும். உண்மைதான் வரும். ஏன்னா நிறைய வந்து ஒரு பயன்படுத்தும் போது அது வந்துரும். நிறைய பயன்படுத்துற அளவுக்கு தத்தி வேலைகளை நிறைய செஞ்சா வரதான் செய்யும். வரும். ஆகையினால இப்போ இவங்க வந்து 25 எம்எல்ஏ வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது மாறலாம், இது வந்து உறுதியா இதுதான் சொல்ல இயலாது. ஆகையினால இல்ல நீங்க அத வரவேற்க, சரி உங்களுக்கு வரவேற்க மனம் இல்லைனாலும் நாங்க விட்டுறோம். எதற்காக ஜாதியை வச்சு இவங்க வந்து போட்டிருக்காங்க அந்தந்த இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடி விங் முன்னொரு தடவை இவங்க அண்ணாச்சி தான் சொல்றாருல்ல, திரு மாப்பிள்ள என்ன சொல்றாரு, நாங்க வந்து தமிழுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், எங்களுக்கு ஜாதி இல்லைங்கிறாரு. ஆமா, இப்ப கும்மிடிப்பூண்டியில ஒரு ரெட்டியாரை போட்டிருக்காரு. அந்த ரெட்டியார் யாரு? கும்மிடிப்பூண்டி ரெட்டியாரு. கும்மிடிப்பூண்டியில ரெட்டியாரை தவிர வேற ஆளை போட்ட ஜெயிக்க இயலுமா? ஒரு ரெட்டியார் தானே போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன கும்மிடிப்பூண்டியில ரெட்டியார் தான் அதிகமா? அப்புறம் வன்னியர் முதலியார் அதிகம். அதெல்லாம் அங்க தெலுங்கு நான் பேசக்கூடியவங்க தான் ஜாஸ்தி. அதெல்லாம் கிடையாது. வன்னியர் அது சொல்ல போனா வன்னியர் பறையர் அதிகம் அங்க அந்த இடங்கள்ல. ஆமா, முதலியார் இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து இவர் வந்து ரெட்டியார போட்டிருக்கிறாரு அப்படின்னா வந்து ஸ்ரீதர், வழக்கறிஞர் ஸ்ரீதரை போட்டிருக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த சமூகத்துக்கு வந்து அது வந்து தெலுங்கு சமூகமோ எந்த சமூகமோ என்ன ஒரு இப்போ வந்து 5.7 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்க. அந்த அளவில் வந்து அவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா வேண்டாமா? இவன் வந்து கர்நாடகாவில் கொடுக்கறதில்ல தமிழர்களுக்கு, ஆந்திராவில் கொடுக்கறதில்ல. அங்கேயும் வந்துட்டு ஏதோ ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க அங்கே கேரளாவில். சரிங்களா? ஏன்னா அங்கே 90 விழுக்காடு அந்த மூணாறு பகுதியில் தமிழர்கள் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே வந்து என்ன தெரியுமா, இங்க நாங்க வந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5.7 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்கன்னா அந்த அளவுல நாங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் கொடுப்போம். அது கொடுக்கும் போது வந்து அவர் வந்து இந்த தொகுதியில சாதியை பார்த்து தான் நிறுத்தணும்ன்றது கிடையாது. அப்புறம் எப்படி ஈரோட்ல பாட்டுனீங்க? ஈரோட்ல சும்மா இந்த வாய்ப்பு ரெண்டுமே வேற வேற போட்டு குழப்புறாரு. ஒரு எந்த சமூகம் வந்து அங்க அதிகமா இருக்குதோ அந்த அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு சீட்டு ஒதுக்க, அந்த அடிப்படையில கொடுக்கறதுன்றது வந்து தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்து அந்த அதை மட்டும் பாக்குறது கிடையாது. இப்ப அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பெரும்பான்மையா வந்துட்டு ஒரு தேவரே இருக்கிற இடத்துல ஒரு வண்ணாரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும், ஒரு குயவரை நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நாங்க இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, இது சரி நான் கேட்கிறேன் நானு, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து மனசுக்குள்ள ஒரு கொள்கை எல்லாருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் இருக்கணும்ன்றது. சரிங்களா? இதை வந்து நீங்க வந்து 100க்கு 90 அதாவது வந்து இது இருக்கா இல்லையானா இருக்குன்னு நான் காட்ட முடியும். ஆனா பெரும்பான்மை சமூகமா இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து கொடுக்காம விட்டுட்டு சிறுபான்மை சமூகமா இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோம்னா அது வந்து இப்ப ஒரு வெற்றிக்கு வழி கிடைக்குமா? எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க எல்லாருக்கும் கொடுக்கல, ஆனா நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோன்றதை நாங்க காட்ட முடியும், எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் உண்டுன்னு காட்ட முடியும். நீங்க அதை கூட செய்யறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையே. நான் கேட்கிறேன் 44 பட்டியலின மக்களுக்கு 44 பேருக்கு வந்துட்டு இடம் உண்டு, தனி தொகுதி உண்டு. 2 இதும் பழங்குடியினர் 46க்கு. சரிங்களா? இவங்க வந்து இந்த 44 பேர்ல வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 35 பேர் வந்து பறையர் வந்திருப்பாங்க. ஆனா யார் எத்தனை பேரை வந்து இவங்க வந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க? ஆனா ஒரு 5.7 விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்களுக்கு 9-8 அமைச்சர் பதவி. இவர்கள் வந்து சமூக நீதி பத்தி பேசுறதுக்கோ நாம் தமிழர்ல இந்தந்த சாதியை பத்தி போடுறான்னு பேசுறதுக்கோ எந்த அருகதையும் கிடையாது.